ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிற காரியம் தானியேல் 6ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேகமாக போகிறோம். 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோசேப்பு, ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஒரு யாரு தானியேல், இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் எக்ஸலண்டா பியூட்டிஃபுல்லா அவங்களுடைய திறமைகளை கிருபைகளை ஆண்டவர் வெளியே காண்பித்தார். ஒரு தானியேல் போதும் பாபிலோன் மாகாணத்தையே அசைக்க. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போதும் முழு பாபிலோனையும் அசைக்கிறதற்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி யாரையுமே தனியாக கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணவே விடலை. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சுப்பீரியாரிட்டி, சூப்பர் நேச்சுரல் ஹீரோயிசம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே ஒரு ஹீரோ தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எதை செஞ்சாலும் தனி மனிதனாக சாதிக்க முடியாது. எல்லாமே இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் அவருக்குள்ள இருந்தால் தான் சாதிக்க முடியும். சாதிக்கிறவர் நான் அல்ல, சாதிக்கிறவர் அவரே. அல்லேலூயா. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸலன்ஸ்? த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்னா என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு, இதை மட்டும்தான் இன்னைக்கு தியானித்து ஜெபத்தோடு முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ அட்டென்ஷனில் நம்ம இருக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். உங்க ஜெப அறைக்குள்ள போய் தனியா முழங்கால் போட்டு, நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவனா அல்லது மாம்சத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவனா? அல்லேலூயா. கொஞ்சம் தயவு கூர்ந்து நல்ல கவனிங்க. நான் ஆவிக்கேற்றபடி வாழ்கிற ஊழியக்காரனா அல்லது மாம்சத்தின்படி நடக்கிற ஊழியக்காரனா? இப்ப பாருங்க, பவுல் கலாத்து சபைக்கு எழுதுறாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்கிறவங்க இல்லை, நீங்க இருக்கிற எல்லா இடங்களிலும் you are a spiritual man, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பதை நீங்க மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆவிக்குரியவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், ஆவியில சஞ்சரிக்கிற மனிதன் இந்த உலகத்தை தூக்கி நிறுத்திடுவான் அப்படியே. அல்லேலூயா. நல்ல டன்ஸ்ல பேசணும் எங்க போனாலும். ஏன்னா நம்மை சுத்தி இந்த ஹோல் வேர்ல்ட் ஃபுல்லி கரப்டட். எந்த இடத்துல திரும்பினாலும் நமக்கு நியாயமே கிடைக்காத அளவுக்கு இந்த தேசம் பாழ்பட்டு கிடக்கிறது. எங்கேயுமே உங்களுக்கு நீதி கிடைக்காது, எங்கேயுமே உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் தானியேலையும், பெல்சதார் அவன் பேரு, அராமாய்க்கு மொழியில பேசினவன், அராமாய்க்கில் பேசின ஒருத்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரையும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் தூக்கிட்டு போய்
அவங்க 3 பேருக்கு என்ன பேர்னா அனனியா, அசரியா, மிஸ்ஸாபேல். இவங்களை தூக்கி கொண்டு போய் கல்தேர் தேசத்தில் வச்சு, ரொம்ப அருமையா வேதம் சொல்லுது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அங்க என்ன எழுதிருக்கு? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, எல்லாரும் தயவு செய்து நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களாகிலும் துரை மக்களாலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள். யாதொரு மாசும்னா உடம்புல தூசியே இல்லாம அர்த்தம் இல்லை. யாதொரு மாசும்னா பெர்ஃபெக்ட். கண் பார்வை சரியா இருக்கணும், தலையில முடி இருக்கணும், கைகால்கள் நல்லா இருக்கணும், உடம்பு கம்பீரமா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன். 2:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறேன்னா தெம்பா நிற்கிறேன். நீங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ராஜகுலத்தார்களாகிலும் துரை மக்களாகிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும். அழகுனா சோ பியூட்டி. இந்த பியூட்டி என்னன்னா, வேதம் வாசிக்கிறவங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். இந்த ஆமேன்னு சொன்னவங்களுக்காக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த அழகு என்ன மாதிரி அழகு தெரியுமா? உம்முடைய எழுந்திருக்கும் போது உம்முடைய முக பிரகாசத்தினாலே ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணும். நான் எழுந்திருக்கும் போது அவர் சாயலால், அல்லேலூயா. உலகத்தில் ஸ்பாயிலாகி கிடக்கிறவங்க வேதத்தை எடுக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தி அடைவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த அழகு வேற. சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர், இன்டெலிஜென்ட், இன்டலெக்சுவல், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை. நான் ஒண்ணு கேட்கிறேன், நேபுகாத்து நேச்சாரே, ஓ அரண்மனைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தேவைன்னா என் தேவனுடைய சபைக்கு எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவை? அல்லேலூயா. உன்னுடைய அரண்மனைக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை என்றால் கர்த்தரை சேவிக்கிற ஜனம் எவ்வளவு டேலண்டா இருக்கணும், எத்தனை விதத்தில் நம்ம டேலண்டா இருக்கணும். உங்க திறமைகள் எல்லாம் கர்த்தருக்கே. காலையில் எந்திரிங்க 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 2:55க்கு தலையில் கையை வச்சு எனக்கு இருக்கிற திறமைகள் எல்லாம் கர்த்தருக்கே. அவர் தூக்கிடுவாருங்க, அவர் தூக்கிடுவார், அழகா தூக்கிடுவார். இந்த அக்காவை எப்படி பேசுதே அவங்களா? ஒரு கட்டத்தில் எல்லாரும் குழம்பிட்டாங்க. இவர்கள் கல்லாதவர்களா இருந்தும் எப்படி பேசுறாங்க பாரு. இதுல இருந்தே தெரியுது இவங்கெல்லாம் அவரோட இருந்த ஆட்கள் இல்லையா. இயேசுவோடு இருந்தா பேத கூட ஞானி ஆயிடுவான். நல்ல ஆங்கில வேதாகமத்தை எடுத்து படிங்க. சண்டே சர்வீஸ்ல ஈவினிங் பாஸ்டர் எபினேசர் பேசுகிற அந்த செய்தியை கேளுங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வாஞ்சிக்கிறாங்க, பாஸ்டர் உங்க சபையில மார்னிங்ல கூட இங்கிலீஷ் சர்வீஸ் வைங்க அப்படிங்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நல்லா கவனிக்கணும், வேத புத்தகம் என்ன சொல்லுது? விசேஷித்த ஆவினா என்ன பிரதர்? என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் இப்படி உட்காந்து தியானம் பண்ணினதே இல்லை. எனக்கு ஆவியானவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க, இந்த வசனத்தில் எனக்கு கிருபையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 11 காரியங்கள் அந்த விசேஷித்த ஆவிக்குள்ள இருக்குது. Praise the Lord. The spirit of excellence. இது என்ன தெரியுமா? இன்டெகிரிட்டி. என்னங்க இன்டெகிரிட்டினா என்னன்னு தெரியுமா? தமிழ் ஆசிரியர் யாராவது இருக்கிறீங்களா? ஒத்த மனம். பக்கத்தில் நிறைய சொல்லலாம். ரைட்ஸ்னஸ் சொல்லலாம், ஒருமைப்பாடு சொல்லலாம், எக்ஸலன்ஸ், அதில் இன்னும் நிறைய இருக்கு வார்த்தைகள். இப்போ நான் உங்களுக்கு சின்சியாரிட்டி சொல்லலாம். சின்சியாரிட்டிக்கு என்ன தமிழ் டீச்சர் யாராவது இருக்கிறீங்களா? சின்சியாரிட்டிக்கு என்ன தமிழ் மொழியாக்கம்? அது தெரிஞ்ச நாங்கள் ஏன் பிரதர் இப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்சியாரிட்டி சரி போகட்டும், நமக்கு நேரம் இல்லை. ரைச்சஸ்னஸ், ட்ரூத்ஃபுல்,
இந்த தானியேலை போல கர்த்தரை சேவிக்கிறதுல ஒரு உத்தமம், ஒரு உண்மை, தேவனை சேவிக்கிறதுல அவருக்கு இருந்த அந்த ஒருமனம், ஒருமைப்பாடு. சபைக்குள்ளே வர்றோம் நம்ம எல்லாரும். சபைக்குள்ளே நமக்கு என்ன வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி எறிஞ்சு நான் அவர் சமூகம் வந்துட்டேன், இப்போ நான் அவரோட இணைக்கப்பட போகிறேன், என் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது, நான் இங்கிருந்து திரும்பி போகும்போது கழுகை போல சட்டைகளை அடித்து உயர பறப்பேன், இந்த எண்ணத்தோட சபையில் இருக்கணும். அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போனால் கண்டிப்பாக அரிசி கொடுப்பான், சீனி கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கும்போது சபைக்குள்ளே வந்தால் சகல நன்மைகளையும் அவர் சம்பூரணமாய் கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கணும். அதான் இன்டெகிரிட்டி. நல்ல கவனிங்க. சில வசனங்களை வேகமாக தர்றேன், படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். சபையில் இருக்கிற நீங்கெல்லாம் பத்திரமா நடக்கணுமா? வயசானாலும் கீழே விழாம கர்த்தர் உங்களை பாதுகாக்கணுமா? வயசானவங்க பூரா கீழே விழுந்துட்டாங்கன்னு செய்தி வருது. நீங்க கீழே விழாம உங்களை பாதுகாக்கிறது உங்க உத்தமம். உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடப்பானா? அங்கிட்டு இங்கிட்டு கோணலான வழிகளில் நடக்கிறவனோ, சில பேரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேஸ் தேராது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இந்த ஆராதனையில், இந்த திறப்பின் வாசல்ல இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் எனக்குள்ள வேலை செஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எனக்குள்ள அந்த விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, இந்த உத்தமம் தாங்க அடையாளம், இந்த ஒருமைப்பாடு தாங்க அடையாளம். இந்த தேவனுக்கு முன்னாடி இந்த சின்சியாரிட்டி, ஆங்கிலத்தில் சொன்னேன்ல, அதுதான் அந்த உத்தமம். அந்த உத்தம குணம் யார்கிட்ட இருந்துச்சு? தானியேல்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென். இன்னும் வசனம் வேணும்னா உங்களுக்கு நான் தர்றேன். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தீத்து புதிய ஏற்பாட்டில் தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு எப்படி மாதிரியாய் காண்பித்து, பக்கத்தில் கை கொடுத்து, இங்கிருந்து நம்ம வெளியே போகும்போது நம்ம தாங்க மாதிரி. கையை உயர்த்தி சத்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாக நான் சொல்கிறேன், இந்த தானியேலுக்குள்ள உத்தமம் காணப்பட்டுச்சு. ஒரு காரியம் தெரியுமா? உத்தமம் இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்காக பக்கத்தில் கை கொடுத்து சொல்லிடுங்க, உத்தமம். இன்னும் சத்தமா. நீயோ எல்லாவற்றிலும் நம்மை தான் நம்ம மாதிரியாக காமிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கண்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். ஒரு கடையில் நான் ஏறுறேன், அந்த கடையில் சொல்கிறாங்க, சார் உங்கள் பிரதர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு. எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் எல்லாருமே ரொம்ப சாஃப்ட்டு சார், உங்கள் ஹோல் ஃபேமிலியே எங்களுக்கு தெரியும் சார். எங்களை வேணா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. இதாங்க சாட்சி. ஆமென். நீயோ எல்லாவற்றிலும் உன்னையே நற்கிரியைகளுக்கு என்னவா காண்பி மாதிரி. இது தானியேலுக்கு அடையாளமாக இருந்துச்சு. நேபுகாத்நேச்சார் பார்க்குறார் தானியேலுடைய ஒவ்வொரு காரியம். அதனால தான் கொலு மண்டபத்தில் கொண்டு போய் வச்சிட்டார். பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, அவர்கிட்ட அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசிப்ளின். என்னங்க? சபையில் வர்றவங்கள்ட்ட என்ன இருக்கணுமா? இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? திறப்பின் வாசல் 9 மணிக்குன்னா
8:55 இந்த டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளினை வேதத்தில் படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12. எனக்கு கொஞ்சம் வேகமா போங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. 12ஆம் வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பிரதர், தப்பு செய்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான் பிரதர். அவர்கள் மாடுகள் எல்லாம் கன்றுகளை ஈனுது பிரதர். எங்க வாழ்க்கையில் உபத்திரவம், சர்ச்சுக்கு வர வர உபத்திரவம், ஜெபிக்க உபத்திரவம், முழங்கால் போட உபத்திரவம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, தங்கத்தை தான் உரசி பார்க்க முடியும். வெள்ளி கிலோவே மொத்தம் எவ்வளவுதான்? வெள்ளி கிலோவே மொத்தம் எவ்வளவு? உங்களை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. வெள்ளி கிலோ எவ்வளவு? அருமையாக சொல்லிட்டார் கோவிந்தராஜ் பிரதருக்கு. ஒரு கிளாக் பண்ணுங்க. வெள்ளி 1,40,000 தான் கிலோ. தங்கம் 1 கிலோ எவ்வளவு? என் வீடு நிறைய 1 கிலோ வெள்ளி இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வீடு இவ்வளவு தங்கங்கள் இருக்கிறீங்களே, உங்களை தான் உரசுறார் அவர். நீங்க தங்கம் இல்லையா? வசனத்தை காமிக்கவா? உங்களை குறித்து ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு வசனம்? பத்திரமாத்து தங்கங்கிறாரு உங்களை. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய. உங்க பைபிள்ல எங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறீங்களோ இல்லையோ, தங்கத்தை தேடி அலைகிற தங்கங்களே, நீங்கள் தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர். இப்ப எப்படிடா நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு எல்லாருக்கும் கவலை. பவுன் விலை என்ன விலை? 1 லட்சம் வரல. நீங்களாவே 1 லட்சம் போட்டுறாதீங்க. 84, 85க்கு வந்துருச்சு. நான் இப்போ ஒரு ப்ராஃபஸி சொல்லவா? இது நடக்குமா, இது நடக்காதா? தயவுசெய்து இப்போ யாரும் தங்கம் வாங்கிடாதீங்க அவசரப்பட்டு. சத்தியமாக எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆவியானவர் உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு பெரிய அடி விழுகும், திருப்பி பழைய ரேட்டுக்கு அப்படியே இறங்கி வந்துடும். நீங்கள் அப்போ வாங்குங்க. விற்கிறதா இருந்தால் இப்போ வைங்க. வாங்கிறதா இருந்தால் நான் சொல்லுவேன். சில பேர் முறைக்கிறாங்க, அதெல்லாம் குறையாது, இந்த ஆள் பேச்சை நம்பாதீங்க. உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்கள் சபதாயா. இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் யாரு? ட்ரம்புக்கு பக்கத்தில் இருந்த மனுஷன் யாரு? வேதத்தின் வெளிச்சத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்த மனுஷனை தான் சுட்டு கொண்டாங்க. எத்தனை பேரை சுட்டு வீழ்த்தினாலும், எத்தனை சார்லஸ் கிர்க் சுட்டு வீழ்த்தினாலும், அநேக சார்லஸ்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்ப வல்லவர். எப்படி ட்ரம்புக்கு பக்கத்தில் தேவ மனிதர்கள் வந்துட்டாங்களோ, இந்தியாவின் பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்திலையும் தேவ மனிதர்கள் நிற்கிற காலங்கள் வந்து விட்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமார். நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்கமா சொல்றேன், வீட்டுக்கு வீடு இத்தனை தங்கங்கள் இருக்கிறீங்களே. இப்போ எங்கள் வீட்டை எடுத்துக்கங்க. நான் ஒரு தங்கம், என் மனைவி ஒரு தங்கம், எனக்கு கர்த்தர் கொடுத்த 3 பிள்ளைகளும் தங்கம். 5 தங்கம் தாங்குமா இந்த உலகம்? இதுவே 5 கிலோவுக்கு சமம். இன்னும் சத்தம் வரல. உங்கள் வீட்டில் அப்படி எடை போடுங்க. நீங்கள் சிரிச்ச முகம் வச்சா நம்ம வீடு பூரா தங்கமாக இருக்கு. அப்போ கூட இந்த மூஞ்சி மாறலையே. அல்லேலூயா. டிசிப்ளின். அந்த ஆண்டவர் தானியேல்ட்ட பார்த்தது, இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டை கொடுத்தது அந்த டிசிப்ளின். ஒரு மனுஷனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தா அவன் ரொம்ப ஒழுங்கா இருப்பான். எல்லா விஷயத்திலையும் ஒழுங்கா இருப்பான். ஜபத்தில் ஒழுங்கா இருப்பான்.
வேத வாசிப்பில் ஒழுங்காக இருப்பான், 3 நேரமும் கரெக்டாக ஜெபம் பண்ணாரா? அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இருந்துச்சா? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க, கொஞ்சம் வேகமா போங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இப்ப நான் ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்றேன், இந்த டிசிப்ளினை மட்டும் நீங்க கீப் அப் பண்ணுங்க, இழந்ததை எல்லாம் பல மடங்கு திரும்ப உங்க கையில கொடுப்பார். இழந்து வேணா இந்த டயத்தை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இந்த டயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இழந்ததை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தானியேல்ட்ட இருந்த ரொம்ப முக்கியமான டிசிப்ளின் மறந்துடவே கூடாது. 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறதுல தவறவே இல்லை. சட்டம் போட்டாலும் என்ன பண்ணினாலும் தானியேல் எப்படி தான் இருந்தார்? ஜெபிக்கிறவராக தான் இருந்தார். அல்லேலூயா. நம்பர் 3, faith in God. ஆண்டவர் மேல தானியேலுக்கு அசைக்க முடியாத விசுவாசம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தானியேலுக்கு ஆண்டவர் மேல என்னது? இங்க பாருங்களேன், இவர் இருந்தது எருசலேம்ல, கடத்திட்டு போனது எங்க? பாபிலோனுக்கு. இப்ப பாபிலோன்ல வச்சு ராஜா சொல்றாரு, இவங்களுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்போ நீங்கள் ராஜபோஜனம்னா என்னன்னு தெரியுமா? அம்மா உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், ராஜபோஜனம்னா என்னன்னு தெரியுமா? ராஜபோஜனம்னா அந்த டைனிங்கே கொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கும். ராஜா குடிக்கிற மதுலேருந்து எல்லாமே இருக்கும். நல்ல கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. நான் எந்தெந்த பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாருன்னு பார்த்தா, யார் யார் எல்லாம் உணவு கட்டுப்பாடு, ஒழுங்கு, டிசிப்ளின், கர்த்தரை சார்ந்து இருக்கிற அந்த ஃபெய்த் இன் காட், இதில் வலிமையாக இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் தூக்கி காமிச்சிடுறார். கர்த்தர் உங்களை தூக்கி காமிக்கணுமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு டெசிஷன், சாப்பாடு வேணாம். சாப்பாடு வேணும்னா இந்த சாப்பாடு வேணாம். எனக்காக பக்கத்தில் கை கொடுத்து ரொட்டி கூட சாப்பிட வேணாம், அது கூட தவுட்டில் செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். எதில் செய்கிறாங்க? அப்புறம் பீஸாக போயிடுவீங்க, பீஸே போயிடும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பீஸா, அது பீஸா. அப்புறம் பர்கர், அப்புறம் நம்ம பெக்கர் ஆக்கிறோம். பர்கர், அப்புறம் சிக்கன் ரோல், அப்புறம் மட்டன் ரோல், நம்மளை ரோல் ஆக்கிறோம், பானை மாதிரி ஆக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் நாக்குக்கு ருசி தான். என்னைக்காவது ஆசைப்பட்டா எப்பயாவது மறந்து சாப்பிடுங்க, ஆனால் தினமும் சாப்பிடாதீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மறந்து சாப்பிடுங்க, ஆனால் தினந்தோறும் தங்களுக்கு நலம் என்று. நல்ல கவனிங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உணவு கட்டுப்பாடு சிறந்த கட்டுப்பாடு. அல்லேலூயா. மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு கூட நான் பாஸ்டிங்கில் இல்லை பிரதர், ஆனால் பேர் தான் என்ன பிரதர்? பாஸ்டிங் ப்ரேயர். ஃபாஸ்டிங் இருந்தவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமென். இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. வேகமாக போங்க, வேகமாக போங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எத்தனை நாள்? 10 நாள் வரைக்கும். அடுத்த மாதம் நமக்கு எந்த மாதம்? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க. இந்த திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு எத்தனாவது ஜெபம் ஆரம்பிக்குது? 100 நாட்கள் ஜெபம். இந்த 100 நாட்களில் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன், தேவையில்லாத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்மானம் அப்படி எடுத்து டிசம்பரில் சிக்கன் நில்லுங்க. நியூ இயரில் கையை உயர்த்து நல்ல சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒன்றும் சாப்பிடாமலே உடம்பு ஊதுது பிரதர், அது பிரச்சனை இல்லை. நல்லா நடக்கிறீங்களா?
நல்லா ஓடுறீங்களா, நல்லா பேசுறீங்களா, நல்ல ஹெல்த்தி பாடி இருக்கா, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. எதுவுமே 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறத ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலர் ஆயிரும். ஒரு 10 நாள் மட்டன் சாப்பிடாம இருங்க, ரெகுலர் ஆயிரும். அட பாவி பையில, எங்களை போய் மட்டன் நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். கொலஸ்ட்ரால் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பிளட் ப்ரெஷர் வராது. எவ்வளவு மெளியிறோமோ அந்த அளவுக்கு சுகர் வராது, ப்ரெஷர் வராது, ஒன்றுமே வராது. பாடி அப்படியே ஹெல்த்தி பாடியாக இருக்கும். என் உடம்புல 27 கிலோ குறைஞ்ச உடனே சிஸ்டர் கையை பிடிச்சி ப்ரெஷர் பார்த்தாங்க, நார்மலுக்கு நார்மல். சுகரை பார்த்தாங்க, நார்மலுக்கு நார்மல். அரண்டே போனாங்க. ஸ்லிம் ஆகுங்க, ஜெம் ஆயிருவீங்க. பக்கத்தில் கை கொடுத்துருங்க, ஸ்லிம். இந்த அழகு கர்த்தருடைய பிள்ளைங்க நீடித்த நாட்கள் உயிர் வாழணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன்னா நம்ம உடம்ப ஆண்டவர் படைச்சிருக்கிற அமைப்பு, சுரப்பிகள் எல்லாமே வெஜிடேரியனுக்காக தான் படைச்சிருக்கிறாரா. எதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு? நல்ல நட்ஸு சாப்பிடுங்க, ஆல்மண்ட்ஸு சாப்பிடுங்க, கேஷ்நட் சாப்பிடுங்க, அப்புறம் என்னது பாதாம், இது வால்நட் சாப்பிடுங்க. எங்கெங்கெல்லாம் நட்டுன்னு வருதோ சாப்பிடுங்க. நட்டை பிடிச்சி சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை என்ன பண்ணுங்க, சோதித்து பாரு. 10 நாள் உணவு கட்டுப்பாடு. இந்த நாக்கை பார்த்து பேசுங்க, கொண்டு விடுவேன், அறுத்து விடுவேன். அல்லேலூயா. நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் என்ன வை. நான் 1 வருஷம் இருந்தேங்க. நான் 1 வருஷம் நான்வெஜ் எதையுமே தொடாமல் இருந்தேன். கேஜி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் காலி ஆயிடுச்சு. டாக்டர் திட்டினார், உடம்புல இருந்த குட் கொலஸ்ட்ரால் பூரா போயிடுச்சியா, நல்லா சாப்பிடியா அப்படின்னார். இப்போ போயிருக்கும் போதும் ஜெம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னார், நல்லா சாப்பிடுங்க. நானாக மனசில் நினச்சிக்கிட்டேன், சாப்பிட்றது போதும் அப்படின்ட்டு. ஆமே, கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னா 10 நாள் தீர்மானம் எடுங்க. கல்யாண வீட்டில் பூரா போய் நம்ம மட்டன் தான் சாப்பிடணும்னு மட்டன் போடுற இடத்துல உட்காருங்க. ஏன்னா இடம் கிடைக்கிறது பெரிய தொல்லையாக இருக்குது. ஆனால் குழம்பை மட்டும் ஊத்துறா, கறியை வைக்காதரான்னு சொல்லுங்க. அது என்ன பிரதர், அந்த கறியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் குழம்புல இருக்கும். சத்தமே வரமாட்டேங்குதே. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இன்டிகிரிட்டி, ஒருமைப்பாடு, சின்சியாரிட்டி, எப்படி உத்தமம். 2வது காரியம் என்ன சொன்னேன்? டிசிப்ளின். 3வது காரியம் என்ன சொன்னேன்? ஃபெய்த் இன் காட். 4வது ரிலையன்ஸ் ஆன் காட். ரிலையன்ஸ்னா என்ன? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவனையே சார்ந்திருப்பது. வெரி குட். ராபிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல கிளாப் பண்ணுங்க. என்ன வந்தாலும் இப்படி சொல்லுங்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் 100% அப்பாவையே சார்ந்திருப்பது. ஐயையோ, நீங்கள் சொல்கிறது நல்லாவே இல்லை. அப்படியே சொல்லுங்க, 2 கையை உயர்த்தி. என்ன வந்தாலும் எது வந்தாலும் யாரை சார்ந்திருப்பது? ஒரு அருமையான வரி ஃபாதர் போட்டாங்களே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும். சூப்பர்ல, நம்ம ஃபாதர் எல்லா வரைக்கும் பாட்டு. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்னைக்குமே விடுதலை. அப்ப தானியேலுக்கு விடுதலை வந்துச்சா? சிங்கம்லாம் அப்படியே நடுங்குனுச்சு. சிங்கத்தையே நடுங்க வைக்கிற ஒரு மனுஷன் இருப்பானா? அவங்கிட்ட காணப்பட்ட இந்த 11 குணம் தான் காரணம். அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும்தான் சிரிக்கிறாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சுய புத்தியின் மேல் சாயாமல். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன் புத்தியே வேண்டாம். நம்ம புத்தி மோசமான புத்தி. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க கூடாது, ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போக மாட்டேங்குது பிரதர். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியில என்ன பண்ணாத. சாயம். தானியேலுக்குள்ள சுய புத்தியே கிடையாது. He is dependent upon Lord Jesus Christ. எப்பயுமே கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. அப்படி சொல்லுங்க பக்கத்துல, எப்பயுமே. தானியேல் எப்பயுமே யாரை தான் சார்ந்து இருந்தார்? ரிலையன்ஸ் அப்படின்னு என்ன? ரிலையன்ஸ் ஆன் காட், தேவனையே சார்ந்திருப்பது. சத்தம் போட்டு சொல்லுங்க, யாரை சார்ந்திருப்பது? உங்களுக்கு ஒரு நல்ல வசனம் கொடுக்கவா? பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 பாருங்க. பிலிப்பியர் 4 13 பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துவது காஃபியோ, டீயோ, பூஸ்டோ, போன்விட்டாவோ அல்லது என்ரிச்சோ அல்ல. என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. அல்லேலூயா. சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. இது எத்தனாவது காரியம்? என்னை பலப்படுத்துகிற. தயவு செய்து எல்லாரும் படிச்சீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். என்னை. நீங்க எங்க குடி இருந்தாலும், ஐயோ பிரதர் இல்லையே, ஐயோ எனக்கு ஜெபிக்க யாரும் இல்லைன்னு வேதனைப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஏங்க தஞ்சாவூரில் ஆப்ரேஷன் பண்ணி கடைசி நாள் திடீர்னு எல்லாம் நின்று போச்சு. எல்லாம் அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. மூச்செல்லாம் நிற்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என் மனைவி துடிக்கிறாங்க. உடம்புல ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. மரணத்தின் விளிம்பில் நான் இருக்கிறேன். யாருக்குமே தெரியாது, சபைக்கே தெரியாது. அண்ணன் ஊருக்கு போகலான்னு அப்போ தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. என்னுடைய தம்பியும் அப்போ வந்திருந்தார், தம்பி மனைவியும் வந்திருந்தாங்க. எல்லாருமே அப்போ தான் இறங்குறாங்க ஊருக்கு போகலான்ட்டு. இந்த சம்பவம் கேட்டவுடனே எல்லாம் பதறி அடித்து லிஃப்டில் மேலே வர்றாங்க. என்னை பார்க்க முடியல. தூக்கி கொண்டு போய் ஐசியூவில் போட்டாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே உணர்வு இருக்குது. ஒரு தங்கச்சி காலையில் இவ்வளோ உயரம்தான் இருக்கும். அது சொன்னிச்சு, அண்ணன் எங்களுடைய சலைனோ எங்களுடைய இன்ஜெக்ஷனோ உங்களை காப்பாற்றலைன்னு. உங்கள் வாயிலிருந்து ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நானே நடுங்கிட்டேனே. உங்கள் பிளட்டே அப்படி இருக்குன்னு. உங்கள் பிளட்டே அப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இமானுவேல் இந்த ஆக்சிடெண்ட் ஆகி 13 தையல் இந்த முகத்தில். முகமெல்லாம் பிசாசு கிழிச்சான். இதில் தையல் போடும்போது தையல் போடுறவன்ட்ட எசப்பாவை ஏற்றுக்கையான்னு அழுதனா. இம்மானு பார்த்துட்டு ஒரு கவிதையே எனக்கு போட்டிருந்துச்சு. அல்லேலூயா. ரத்தமே எதுவாக மாறிடுச்சு. தொட்டாவே ஜீசஸ் தான். உங்களை தொட்டாலே யார் தான்? ஆமாம், டச்சு ஸ்க்ரீன் மாதிரி நம்ம தொட்டாலே இப்போ என்ன வரும்? சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5வது ஹியூமிலிட்டி, தாழ்மை. 5வது என்னங்க? எல்லாரும் சொல்லுங்க. 5வது என்ன? எனக்கு வேகமாக போங்க, என்ன 5 நிமிஷம் தான் இருக்கு. 5வது என்ன? நீதிமொழிகள் 11 அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அகந்தை வந்தால் மேட்டின்மை. அகந்தை வந்தால் ஆந்தை வந்த மாதிரி. ஆந்த மொழி எப்படி இருக்கும்? இப்படி பார்க்கும். அப்படிதான் அகந்தை. மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆணவம், திமிரு. இந்த அகந்தை வந்தால் என்ன வருமா? லட்சை வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன்ட்ட விசேஷித்த ஆவி இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தாழ்மை. தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சு? என்ன தெரியுமா கேட்குறா? ஐயா ஐயா ஐயா, இந்த சாப்பாடெல்லாம் வேணாயா, இந்த சாப்பாடெல்லாம் வேணான்னு மன்றாடினான்னு இருக்கா? அந்த தாழ்மை. அந்த பிரதானிக்கிட்ட போய் நின்று தாழ்மை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போகிறீங்க, இந்த டெக்னிக்கை மட்டும் கற்றுக்கங்க. எல்லாரும் கற்றுக்கங்க. கண்டக்டர் வரிசையாக டிக்கெட் போட்டு வர்றார். உங்கள் டிக்கெட் வந்து 6 ரூபா தான். நீங்கள் 200 ரூபாயை தூக்கி கொடுக்குறீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற ஆள் 500 ரூபாயை தூக்கி கொடுக்குறான். சாவுக்கிறாக்கி 500 ரூபா தூக்கிட்டு வர சில்லறையே இல்லை அப்படின்னு யார் திட்டுவா? கான்ட்ராக்டர் திட்டுவான். அடுத்த திட்டம் நமக்கு தானே நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அழகாக சொல்லணும், அண்ணே
அண்ணன் கூப்பிட்டுட்டீங்கன்னு வைங்க, அண்ணே ஸ்ரீரங்கம் ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா, அப்படியே கிழிப்பான். ஏன்னா அந்த பஸ்ஸில் அவனை அண்ணன்னு யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டான். நான் ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு சில்லறை காசை தேடுறேன், சில்லறை இல்லை, 500 ரூபா தான் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி தான் ஒருத்தர் திட்டு வாங்கிட்டு போகிறான். அல்லேலூயா. நான் வேற ஒன்றுமே சொல்ல, ஹலோ பிரதர் அடு சொல்லுங்கள் சார், 500 ரூபா தான் சார், நீங்கள் காசே தர வேணாம் சார். இது எப்படி இருக்கு? அதுக்காக நம்ம போயிடலாமா? கையை உயர்த்தி எத்தனையோ பஸ்ஸில் காசு கொடுக்காமே வந்திருக்கிறேன். கண்டக்டர் டிக்கெட் போட சொன்னாலும் போட மாட்டான். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அந்த தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுறார். எந்த இடத்துல இருந்தாலும் தாழ்மை இருக்கணும். பெரியவங்களை சின்னவங்க மதிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, பெரியவங்களை அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும், பணக்காரவங்களா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மதிக்க கற்றுக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நேரம் முடிய போதே ஆறாவது காரியம் ரைட் ஆட்டிடியூடு, அணுகுமுறை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஒருத்தருக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்தால், விசேஷித்த ஆவி இருந்தால், அவங்க அணுகுமுறையே நல்லா இருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த சிஸ்டர்கிட்ட போய் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். உட்கார வச்சு என்னமோ சொல்லி கொடுத்தாங்க. அணுகுமுறை. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன முறை? வள்ளுன்னு குலைக்கிறது. சில ஆட்கள்கிட்ட போனாவே பேசுனாவே குலைப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அம்மா என்ன சொல்லி தர, சாந்தமா பேசிட்டீங்கன்னா பெரிய வெற்றி. பக்கத்தில் சொல்லுங்க, அணுகுமுறை இருக்குதே. நீங்க தாழ்மையா இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி வந்துட்டா, ஐயா என்ன அணுகுமுறையா, என்ன அழகு. நான் அப்பயே அவரை ரொம்ப பாராட்டுவேன். எல்லாரும் அவரை ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. இன்னைக்கு அவர் அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நான் சும்மா வெங்காய வெடி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று அணுகுண்டு ஒன்று வச்சிருக்கிறேன், அது போட்டேன்னு வைங்க கதவை. அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அந்த அணுகுமுறை. ஆமென். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொன்ன, இது என்னங்க இதில் பெருசு ஒன்று இருக்குது. அந்த அப்ரோச்சிங், அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதர் இதுக்கு ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, எல்லாரும் கவனிங்க, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ராத்திரி பகல உட்கார்ந்தா இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு யாருக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லலாம், இன்னைக்கு என்னை கர்த்தர் இப்படி நல்லா வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் 3 நேரம் உணவு. ஒரு ரகசியம் சொல்லவா? உங்க வீட்டில் யாராவது முடியாம இருந்து உங்களால் ஜெபிக்க முடியாம இருந்தா, இன்னொருத்தவங்க யாராவது அந்த நேரத்தில் கர்த்தர் அனுப்புவார், அம்மா எனக்கு ஜெபம் பண்ணு. அந்த நேரத்தில் நானே இந்த பாடுபட்டு கிடக்கிறேன், உனக்கு என்னத்தை ஜெபிக்கிறதுன்னு சொல்லிடாதீங்க. அவங்கள கூப்பிட்டு 2 சொட்டு கண்ணீர் விடுங்க, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆவீர்கள். அங்க விடுதலை, இங்க விடுதலை. கையை உயர்த்தி ஒரு ஆமென். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணிய. நம்ம காலத்தில் நம்ம ஜனத்துக்கு, நம்ம இளைய சமுதாயத்துக்கு இந்த காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கலனா, வருங்காலத்தில் ஒழுக்கம்னா என்னன்னே இந்த சமுதாயத்துக்கு தெரியாமல் போயிடும். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து என்ன பாருங்களேன். இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமாக இந்த ஹக் பண்ணுறதுன்னா என்ன? விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹக் பண்ணுறதுன்னா என்ன? நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளைங்க, பவுல் எழுதுறாரு, பெண்களை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு
நல்லது. ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி யாரையும் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன் வர்றேன் அந்த மாதிரி காரியங்கள்லாம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒன்று வேண்டாம். நாளைக்கு உண்மை, அடுத்த நாள் ஒழுக்கம், அடுத்த நாள் நீதி, அடுத்த நாள் கற்பு, அடுத்த நாள் அன்பு, அடுத்த நாள் நற்கீர்த்தி, அடுத்த நாள் புண்ணியம், அடுத்த நாள் புகழ். இதையே உட்காந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மென்று அசை போட்டு உள்ளுக்குள்ளே அனுப்புங்க. பெரிய ஜெயம். கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துவார். இதுதான் ரைட் ஆட்டிடியூட். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு சரியான முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் ரைட் ஆட்டிடியூட் வாழ்க்கையில் திஸ் ஆர் தட். ஒரு தேவ மனிதன் எந்த முடிவெடுக்க வேண்டும் என்பது தேவனை சார்ந்து நின்று எடுக்க வேணும். திடீர்னு ஒரே இடத்துலேருந்து நல்ல நல்ல பொண்ணுங்க வரும், அண்ணே இதுவா திஸ் ஆர் தட். என்னென்ன பண்ற? கர்த்தர் சொல்றதை கட்டு, எனக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஏழை பொண்ணுன்னு இறங்கி போயிடாத, பணக்கார பொண்ணுன்னு உயர்ந்து போயிடாத. தேவ சித்தத்துக்கு நேரவா. சத்தம் வராத. ஏன் ஏழை பொண்ணுன்னு இறங்கி வராதேன்னு சொல்றேன் தெரியுமா? ஏழை பொண்ணுன்னு இறங்கி போன பாஸ்டர்லாம் நடுத்தருவில் நிற்கிறான். அவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு வீட்டில் போய் சாப்பிட போனார் ஒரு பாஸ்டர், சேர்த்து வச்சு பேசிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டார். எத்தனை வருஷம் அந்த வேதனையை சுமந்தார். அவ்வளோ ஆள் க்யூட்டாக இருப்பார். எத்தனையோ முறை நம்ம சபைக்கு கூப்பிடணும்னு நினைப்பேன். இந்த விஷயம் கண்ணு முன்னாடி வந்தோன்னே அப்படியே அமைதியாகிடுவேன். ஐயோ இவர் மட்டும் வந்தால் பரவாயில்ல, அதையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனால் இனிமேல் நான் கூப்பிடலாம், ஏன்னா அது செத்தே போச்சு. இப்போ வேறொரு ஆளை கட்டிட்டார், கல்யாணம் பண்ணிட்டு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஏழைன்னு இறங்காத, பணக்காரன்ட்டு மேலே போய் மாட்டிக்காத. அப்போ என்ன பிரதர்? ரைட் ஆட்டிடியூட். கர்த்தர் உனக்கு என்ன சொல்கிறார் அதை செய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு. இங்கே பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் கட்டிக்கிறவனுடைய பிரச்சனை தான். கட்டிக்கிறவன் தான் முழங்காலில் நின்று உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி எனக்கு வர்றவ எப்படிப்பட்டவ. இந்த சகாயராஜ் அப்படி தான் கடந்தேன். அதுக்கு தான் போன வாரம் ஒரு அம்மா இங்கே நின்றுக்கிட்டு சொல்லுது, நீங்கள் லக்கி ஃபெல்லோ அப்படிங்குது. இருக்கும் லக்கி ஃபெல்லோ, முழங்கால் ஃபெல்லோ. அல்லேலூயா. என்னுடைய முழங்கால் கொடுத்த ஜெயம். ஆமென் சொல்லுங்க. ஹியூமிலிட்டி, ரைட் ஆட்டிடியூட். அம்மா சரியான தீர்மானம் எடுக்க, சரியான தீர்மானம் எடுங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயமாக மாறும். சத்தமா இல்லையா சொல்லிடுங்க. எத்தனை காரியம் சொல்லிட்டேன்? 6 தான் சொல்லியிருக்கேன்ல. 7வது ஃப்ரூட்ஃபுல். இதை மட்டும் சொல்லிடுறேன் கொஞ்சம். ஃப்ரூட்ஃபுல். ஃப்ரூட்ஃபுல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்? கனி கொடுக்கிறவராக இருப்பார். தானியேல் எப்படி இருந்தார்? கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்தாரா? அல்லேலூயா. கொலேசியர் 1:10 படிங்க. கொலேசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக, கர்த்தருக்கு பிரியமுண்டாக, அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். என்ன அழகு வார்த்தை. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருக்கிறவன் எப்போ பார்த்தாலும் யாருக்கு பாத்திரமா நடக்கணும்னு விரும்புவான் தெரியுமா? கர்த்தருக்கு பாத்திரமா நடக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். தூங்காதீங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் முடிக்க போகிறேன். இப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? இந்த 7 காரியத்தை திருப்பி சொல்லவா? முதல் காரியம் இன்டெகிரிட்டி. அப்படின்னா என்ன? ஒருமைப்பாடு அல்லது உத்தமம். 2வது என்ன சொன்னேன்? டிசிப்ளின், ஒழுக்கம். 3வது என்ன சொன்னேன்? ஃபெய்த் இன் காட், தேவன் மேல் விசுவாசம். 4வது என்ன சொன்னேன்? ரிலையன்ஸ் ஆன் காட், கர்த்தரையே சார்ந்திருக்கிற அனுபவம். 5வது ஹியூமிலிட்டி, தாழ்மை. 6வது ரைட் ஆட்டிடியூட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சரியான முடிவெடுக்க கற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க. 7வது காரியம் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அல்லேலூயா. 8வது காரியம்
ஒபீடியன்ஸ். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. 8வது காரியம் என்ன? ஒபீடியன்ஸ்னா என்ன? கீழ்ப்படிதல். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சத்தம் போட்டு ஆமேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அதுதாங்க கீழ்ப்படிதல். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யாக்கோப்பு 1:20, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இதுதான் கீழ்ப்படிதல். இங்க இருங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கீழ்ப்படிதல்னா என்ன தெரியுமா? பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் கர்த்தர் கொடுக்கல, பைபிள் பேசுறதுக்கு மட்டும் கர்த்தர் கொடுக்கல, இந்த வேதத்தின்படி நடக்கிறது தான் கீழ்ப்படிதல். இந்த வேதம் எதை எதையெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. 9வது குறிப்பு பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா என்ன? பொறுமை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பொறுமை. பொறுமை எருமையிலும் பெரியது. இது என்னுடைய பழமொழி. பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை எருமை மாட்டை அடித்தா அது பாட்டு போயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் பொறுமை, நீடிய பொறுமை. அந்த பொறுமை, இன்னைக்கு இந்த பொறுமைக்கு நிறைய சோதனை வரும். தானியேல் இந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்ததுனால அவ்வளவு பொறுமை. ஒரு கடத்தப்பட்ட இடத்துல இத்தனை பொறுமை இருந்தா, சிங்கக்கெபியில் போட்டுட்டு ராஜா தூக்கம் இல்லாமல் இருக்கிறான். நியாயப்படி யார் தூக்கம் இல்லாமல் இருக்கணும்? தானியேல். இப்போ தூக்கம் இல்லாமல் போனது யாரு? இப்போ நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? தேவனுடைய சபையை துன்புறுத்துகிறவர்களும் தேவனுடைய ஊழியர்களை அடிக்கிறவர்களும் தேவனுடைய சபையை உடைக்கிறவர்களும் தேவனுடைய சபைக்கு எதிர்வாதம் பண்ணுகிறவர்களும் ஒரு நாளும் நித்திரை இல்லாமல் தானியேலிடத்தில் நேபுகாத்நேச்சார் கைகட்டி, என் தாசனே தானியேலே, சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தவில்லையா என்று சொல்லுகிறதை போல இந்த தேசத்தில் உபத்திரவப்படுத்தின அத்தனை பேர் வாயிலிருந்து வரணும். தானியேலின் தேவன் தான் தேவன். உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க சேவிக்கிற தேவன் தான். அந்த அளவுக்கு நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தின்படி வசனம் வசனம், ஐயோ வசனம் இப்படி இருக்கு, நான் எப்படி தப்பு பண்ணுறது, வசனம் இப்படி இருக்கு, நான் எப்படி தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி உணர்வு நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன்? இன்னும் 2 தான், 2 நிமிஷம், 2. இந்த பேஷன்ஸுக்கு நான் வசனம் கொடுத்தேன்னா ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ வசனம் இருக்குது. வசனம் கொடுக்க நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 13:4 பாருங்க. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு என்ன பண்ணாது? தன்னை புகழாது. அல்லேலூயா. இராது. சங்கீதம் 37:7 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சங்கீதம் 37:7 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா நமக்கு கோபம் வருது இல்ல, அதை ஜப அறையில் கொண்டு போய் அந்த கோபத்தை பொறுமையா மாத்துங்க. அல்லேலூயா. ஜெபிச்சு நம்ம சர்ச்சில் 2-3 காரியம் சாதிச்சிருக்கிறோம் அரசாங்கத்தில். அதெல்லாம் நான் இனி வர்ற நாட்களில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. ஆமென். இப்போ 10வது காரியம் நல்ல கவனிங்க. விடாமுயற்சி. பர்சுவரன்ஸ் நல்ல கவனிங்க. விடாமுயற்சி. எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு ஆமென். நமக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? விடாம செயல்படுவோம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எனக்குள்ள எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருந்தா நான் எப்படி செயல்படுவேன்? விடாம. எப்படி விடாம? கையெழுத்து போட்டாச்சு, தமிழ்நாட்டில் யாரும் பைபிளை தூக்கிட்டு வரக்கூடாது, போயா. விடாமுயற்சி.
விடாமுயற்சி. அல்லேலூயா. அதுக்கு வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 6:9. செய்கிறதில் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த திருச்சபை இன்னைக்கு நிறைய சோதனைகளை சந்திக்கலாம். ஆனா ஒன்று சொல்றேன், புதுக்கோட்டையிலே ஒரு பெரிய அறுவடைக்கு நேராய் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற திருச்சபை இந்த திருச்சபை. எஜமான் அறுவடைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எஜமான் அறுவடைக்கு உங்களை என்ன பண்ணிட்டார்? கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். எத்தனாவது பாயிண்ட்? நான் திருப்பி 11 பாயிண்ட், 10வது இப்போ சொன்னேனே விடாமுயற்சி. இப்போ 11வது பாயிண்ட்டுக்கு வரேன். பேஷன். ஃபேஷன் இல்லை, பேஷன். ஃபேஷன் நாட் ஃபேஷன், பேஷன். பேஷன்னா என்னன்னா பேரார்வம். சுத்த தமிழ் பேரார்வம், ஆர்வம், பேரார்வம். லாக்டோ, மகா லாக்டோ. அது மாதிரி லவ்வே வேணாம் விட்டு. லவ்னா வேற மாதிரி அது கவ்வாயிரும். இங்கே பாருங்க, இதுக்கு நிறைய சொல்லலாம். எனக்கு ஆண்டவர் மேலே கொல்ல அன்பு. அவன் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ லவ்வுக்கு தான் தப்பாக மீனிங் எடுக்கிறானுங்களே. அல்லேலூயா. புனிதமான வார்த்தையை அசிங்கமாக மாற்றிட்டானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லவ் ஒன் another, பேஷன். இந்திய தேசம் என்னுடைய தேசம். பேஷன். இயேசுவின் பர்வதம் திருச்சபை. நான் அங்கத்தினராக இருக்கிறேன். பேஷன். நீ வெளியில் யாராவது உங்களை கூப்பிட்டு கேட்க, ஹே உங்கள் பாஸ்டர் யார்? எங்கள் பாஸ்டர் சாயராஜ். அவர் எப்படி இருப்பார்? வளர்த்தியாக இருப்பார். எவ்வளோ உயராக இருப்பார்? 6 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருப்பார். 180 சென்டிமீட்டர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்கிறதில் நீங்கள் எந்த விதத்திலும், இங்கே பாருங்க, ஏன் நான் இவ்வளோ அழுத்தி பேசுகிறேன் தெரியுமா? நேற்று ராத்திரி அழ முடியாமல் அழுதேன். கத்தட்ட ரொம்ப வெக்ஸாகி போய் அழுதேன். என்ன ஆண்டவரே, நாங்கள் எதையுமே சாதிக்க முடியல. அப்போ தான் சொன்னார், உன்னுடைய பேஷன் இருக்க, அதுக்கு நான் கொடுக்குற கைமாறு விகுதியாக இருக்கும். நன்மை செய்கிறதுல என்ன ஆயிராதீங்க. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் தளர்வு வரும். அல்லேலூயா. இறுதி வரை நிலைத்திருக்கிறவனுக்கு தான் பரலோகம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. எந்திரிச்சிருவோமா? இந்த 11 யாராவது சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்குமா? வசனம் சொன்னா ஐயோ மன்னிச்சிருங்க, வசனம் எழுதுங்க. வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி. அதே மாதிரி ஏசாயா 61:3 நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத வாஞ்ச, அந்த தவணமுள்ள ஆத்துமா. இந்த 11 வேகமா சொல்லவா? எல்லாரும் எழும்பிடுறீங்களா? முதல் காரியம் இன்டிகிரிட்டி, 2வது காரியம் டிசிப்ளின், 3வது காரியம் ஃபெய்த் இன் காட், ஃபுல் ஃபெய்த் இன் காட், 4வது காரியம் ரிலையன்ஸ் ஆன் காட், 5வது காரியம் ஹியூமிலிட்டி, 6வது காரியம் ரைட் ஆட்டிடியூட், 7வது காரியம் ஃப்ரூட்ஃபுல் லைஃப், 8வது காரியம் ஒபீடியன்ஸ், 9வது காரியம் பேஷன்ஸ், 10வது காரியம் பர்சவரன்ஸ், 11வது காரியம் பேஷன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தமிழில் சொல்லவா? ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. முதல் காரியம் உத்தமம் அல்லது ஒருமனம், 2வது காரியம் ஒழுக்கம், 3வது காரியம் தேவன் மேல் உள்ள விசுவாசம், 4வது காரியம் தேவனையே சார்ந்திருத்தல், 5வது காரியம் தாழ்மை, 6வது காரியம் சரியான அணுகுமுறை, 7வது காரியம்
கனி கொடுக்கிற ஜீவியம். 8வது காரியம் கீழ்ப்படிதல். 9வது காரியம் பொறுமை. 10வது காரியம் விடாமுயற்சி. 11வது காரியம் தேவன் மேல் வாஞ்சை, தேவன் மேல் பேரார்வம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? 20 நிமிஷம் கூட போயிருச்சேன்னு நினைக்காதீங்க. 20 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்துட்டீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோட இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.